மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை நிச்சயமாக கொண்டு வரப்போகுது. ரொம்ப நாளாக பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு மனசுக்குள்ளேயே குமுறிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்கவங்களே உங்களை புரிஞ்சிக்காம நிறைய அவமானங்களை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ உங்கள் தலையெழுத்தையே முழுசாக மாற்றி அமைக்க உங்கள் வீடு தேடி ஒரு புதிய நபர் வரப்போகிறாரு. யார் அவர், உங்கள் வீட்டுக்கு அவர் வந்தால் என்னென்ன ஆச்சரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத பல நல்ல மாற்றங்கள் இனிமேல் தான் நடக்க போகுது. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற ஒரு தங்கமான மனசு உங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த நல்ல மனசுக்கு இதுவரைக்கும் சரியான அங்கீகாரம் கிடைச்சிதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்கள் நல்லது நினச்சி யாருக்காவது உதவி செஞ்சாலுமே அது உங்களுக்கு கடைசியில் கெட்டதாக தான் வந்து முடியும். சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், இல்லை கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே உங்ககிட்ட இருந்து அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிட்டு உங்களை அப்படியே நடாத்தில் கழட்டி விட்டுருப்பாங்க. இதனால பல ராத்திரிகள் தூங்காமல் நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏன் நமக்கு மட்டும் எப்போவுமே இப்படி நடக்குதுன்னு நினச்சி தனியாக அழுதுருப்பீங்க. கண்ணீருக்கு எல்லாமே ஒரு விடை கிடைக்கிற நேரம் இப்போ வந்துருச்சு. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இப்போ எப்போவுமே உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்ய மாட்டார். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்தாலுமே அது எல்லாமே உங்களுக்கு இந்த உலகத்தையும் மனுஷங்களையும் கற்றுக் கொடுக்கறதுக்காக தான். இத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வலிகள் எல்லாமே உங்களை ஒரு வைரமாக பட்டத்தீட்டுக்காக நடந்த விஷயங்களாக தான் இப்போ உங்களுக்கு அந்த வசந்த காலம் ஆரம்பிக்க போகுது. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய திருப்பு முனைகளை உங்களுக்கு இருக்கிற கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு கொண்டு வரப்போகுது. அதனால் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் எதை பற்றியும் கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இத்தனை நாளாக உங்களை கட்டி போட்டிருந்த அந்த தடைகள், கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகள் எல்லாமே இப்போது சுக்குநூறாக உடைய போகுது. உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த தேவையில்லாத குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாமே முற்றிலும் திறந்து ஒரு பெரிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த ஒரு முக்கியமான காலகட்டத்தில் தான் உங்கள் வாழ்க்கை அடுத்த உயரத்திற்கு கொண்டு போக ஒரு புதிய நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க போறாரு. அந்த நபர் உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா பேசாம இருந்த ஒருத்தரா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு நண்பரா இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு முன்புன் தெரியாத ஒரு புதிய நபரா கூட இருக்கலாம். ஆனா அவர் உங்க வீட்டுக்குள்ள வரும் பொழுது ஒரு சாதாரண மனுஷனா உள்ள வரமாட்டாரு. உங்களுக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தன்னோட கையில கொண்டு வர போறாரு. அவர் சொல்ற ஒரு வார்த்தை, இல்லை அவர் கொடுக்க போகிற ஒரு சின்ன ஆலோசனை உங்கள் தொழிலில் நீங்கள் பார்க்குற வேலையில் ஒரு மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை உண்டாக்கும். கழுத்து வரைக்கும் கடன் பிரச்சனையில் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை அவர் கொண்டு வருவார். இதுதான் இந்த கடனை நீங்கள் எல்லாமே அடைக்க போகிறோம், எப்படி நம்ம பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்க போகிறோம் அப்படின்னு வருத்தப்பட்டு தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு அவர் மூலமாக ஒரு பெரிய பணவரவு காத்துக்கிட்டு இருக்கு. உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே வெளியேறி ஒரு தெய்வ கடாட்சம் உருவாகும். குறிப்பாக நீங்கள் சொந்தமாக தொழில் செய்கிறவங்களா இருந்தால் இதுவரைக்கும் இருந்த முடக்கங்கள் எல்லாமே மாறி வியாபாரம் பல மடங்கு பெருக போகுது. உங்களை யாரெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க எல்லாமே உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டு உங்களை தேடி வந்து பேச போகிறாங்க. இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க காத்து இருக்கு. இந்த நபர் உங்க வாழ்க்கையில வரப்போற நேரத்துல முதலாவதா உங்க மனசுல இனம் புரியாத தைரியம் பிறக்கும். இதுவரைக்கும் நாளைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு பயந்த காலம் எல்லாமே மலையேறி போகும். காலையில எந்திரிச்ச உடனே ஒரு புதிய உத்வேகம், இன்னைக்கு நம்ம எதையோ சாதிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு சுறுசுறுப்பு தானாவே உங்களுக்கு வந்துடும். வேலை தேடி ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த நபர் மூலமா அருமையான வேலை வாய்ப்பு அமையும்.
நீங்கள் நினச்ச சம்பளத்தில் நினச்ச இடத்துல வேலை கிடச்சி உங்கள் குடும்பத்தோட வறுமை மொத்தமாக விலகி போகுது. வேலை பார்க்குற இடத்துல இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வை வேற யாரோ தட்டி பறிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனால் இனிமேல் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற உண்மையான மரியாதை அந்த இடத்துல கிடைக்கும். உங்கள் மேலதிகாரிகளே உங்களை கூப்பிட்டு பாராட்டுற அளவுக்கு உங்களினுடைய திறமை வெளிப்படும். சொந்த வீடு வாங்கணும் இல்லை நிலம் வாங்கணும் கனவு கண்டுட்டு இருந்தவங்களுக்கு அந்த கனவு ரொம்ப சீக்கிரமாகவே நனவாக போகுது. பல வருஷமாக தடைப்பட்டு இருந்த உங்கள் வீட்டு வேலைகள் கூட இனிமேல் தடை இல்லாமல் ரொம்ப வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த புதிய நபர் கொண்டு வர போகிற அதிர்ஷ்டம் அப்படிப்பட்டது. ஒரு சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு போகிற வாய்ப்புகள் கூட தேடி வரும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை தரம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உயரும். நீங்கள் இத்தனை காலமாக யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அவங்க மூலமாக இல்லை நீங்கள் எப்போவோ செஞ்ச ஒரு சின்ன புண்ணியம் இப்போ இந்த நபர் ரூபத்தில் உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்க போகுது. உங்களை ஏளனமாக பார்த்த சொந்தக்காரங்க முன்னாடி நீங்கள் கால் மேலே கால் போட்டு ராஜாவா ராணியாக உட்காந்து சாதிக்க போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நாளாக தீராத வியாதிகளால் அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல வைத்தியர் மூலமாகவோ இல்லை சரியான மருத்துவ ஆலோசனைகள் மூலமாகவோ குணம் கிடைக்க போகுது. மருத்துவ செலவுக்காகவே மாதம் ஒரு பெரிய தொகையை ஒதுக்கிக்கிட்டு இருந்த உங்களுக்கு அந்த செலவுகள் எல்லாமே குறைஞ்சு பணம் கையில் தங்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த தேவையில்லாத சண்டைகள் பிடிவாத குணங்கள் எல்லாம் காணாமல் போய் 2 பேருக்கும் இடையில ஒரு நெருக்கமான புரிதல் உண்டாகும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கி தவிச்சிட்டு இருந்த தம்பதிகளுக்கு உங்கள் வீட்டில் கூடிய சீக்கிரமே ஒரு மழலை சத்தம் கேட்க போகுது. அந்த குழந்தை பிறந்த பிறகு உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்ய போகிறாங்க. இது எல்லாமே அந்த ஒரு நபரினுடைய வருகைக்கு பிறகு ரொம்ப வேகமாக நடக்க போகுது. உங்கள் தொழிலில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு லாபத்தை மட்டுமே தேடித்தரப்போகுது. இதுவரைக்கும் நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருந்த வியாபாரம் கூட இனிமேல் அசுர வேகத்தில் லாபத்தை நோக்கி போகும். உங்கள் கடைக்கு வர்ற வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கும். கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் கூட்டாளி மூலமாக பெரிய பணவரவு, உங்களை ஏமாத்த நினச்சவங்க எல்லாமே அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற சூழ்நிலை உருவாகும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு ஏறி அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு சாதகமாக வந்து சேரும். உங்கள் சொத்துக்களை யாராவது ஏமாற்றி பறிச்சிருந்தா அது திரும்பவும் உங்கள் கைக்கே வந்து சேரும். ஸோ இப்படி 4 பக்கத்தில் இருந்தும் நல்ல செய்திகள் மட்டுமே உங்கள் காதுக்கு வரப்போகுது. இந்த நபர் யார், அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு பெரிய கேள்வி இப்போ உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். நான் சொல்கிறத ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க. அந்த நபர் உங்கள் வீட்டு வாசலுக்கு வரும்போது எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாகத்தான் வருவார். அவர் வயசானவராக இருக்கலாம், இல்லை உதவி கேட்டு வர்ற ஒரு வழிபோக்கனா கூட இருக்கலாம். அதனால் இனிமே உங்கள் வீட்டு வாசலுக்கு யார் வந்தாலும் முகம் சொல்லிக்காமல் அவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணியாவது கொடுத்து அனுப்புங்க. ஏன்னா எந்த ரூபத்தில் இறைவன் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை யாருக்கும் முன்கூட்டியே அனுப்புவார்னு தெரியாது. அந்த நபர் வீட்டுக்குள்ளே நுழையும் போது உங்களுக்கே ஒரு நல்ல அதிர்வலை தெரியும். வீட்டில் இருக்கிற சாமி விளக்கு வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப பிரகாசமாக எரியும். மனசுக்குள்ள இத்தனை நாளாக இருந்த வேதனை எல்லாமே குறைஞ்சு ஒரு இனம் புரியாத அமைதி வந்து. மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மகர ராசிக்காரங்க, இந்த 2026 புதிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கும் மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்க. மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத கஷ்டங்களும் துன்பங்களும் தான் அதிகமாகவே இருக்குது. இந்த மகர ராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் சிக்கல்களிலையும் போய் மாட்டிக்கிறீங்க. எதுவுமே புரியாமல் நம்மளினுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனையும் சிக்கலும் வந்துட்டே இருக்கு, தேவையில்லாமல் குழப்பத்தில் போய் மாட்டிக்கிறோமே, நமக்கு மட்டும் ஏன் அந்த நிலைமை அப்படின்னு தான் நிறைய நபர்கள் புலம்பக்கூடிய நபர்களாகவே இருக்கீங்க. 2025 கம்பேர் பண்ணும்போது இந்த 2026 எல்லா ராசிகளுக்குமே ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வருஷமாகவே அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரங்க பணம் சம்பாதிக்கிறோம்
அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கூடுதலாகவே ஏற்பட போகுது. கடந்த ஒரு 5-6 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா இந்த 7 சனி மூலமாக நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் மட்டுமே அதிகப்படியாக சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இருந்தாலும் கூட இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் வருஷமாகவே இப்போ இந்த 2026 அமைய போகுது. இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் குரு பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருந்ததுனால தான் பொருளாதாரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றத்தையுமே அடைஞ்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன தான் சம்பாரித்து சேவிங்ஸ் பண்ணாலும் கையில் காசு அப்படிங்கிறதே இருந்திருக்காது. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். அதிகப்படியான கஷ்டத்தை உங்களுக்கு அந்த டைமில் கொடுத்துட்டு போகிறாரு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செஞ்ச கர்மாவிற்கேற்ற தண்டனையை தான் முதல்ல கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு அவரே வந்து பார்த்தீங்கன்னா வழிவகை செய்வார். இப்போ குரு பகவான் வந்து 5ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே உங்களுக்கு கூடுதலாகவே ஏற்பட போகுது. தன்னோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கக்கூடியவங்க. இதனாலேயே எல்லாருமே மகர ராசிக்காரங்களா இவங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்காங்க, இவனுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற வேதனைகள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் உங்களை திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடத்துலையும் நேர்மையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு. கடந்த காலகட்டங்களில் நீங்கள் தங்களினுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த 7 சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளையும் மட்டுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு சாமி. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் துன்பமும் கஷ்டமும் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் தடுக்கிறதுக்கும் அவமானப்படுத்துறதுக்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாம் தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணிக்கங்க அப்படின்னு உங்களோட வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கவங்க தான். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, நான் யாருக்கும் எந்த கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் போகும். இந்த மாதிரி உங்களினுடைய சூழ்நிலையை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே தூக்கி போட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 2026 முதல் 4 மாதங்கள் முழுவதுமாகவே முடிய போகுது. மீதி ஒரு 10 நாட்கள் மட்டும்தான் இப்போ பேலன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது நல்ல மாற்றம் வராதா அப்படின்னு நினச்ச உங்களுக்கு இப்போது உங்களுக்கு 5 வருட கிரகங்களினுடைய சேர்க்கையானது ஒன்றா இருக்க போகுது. இந்த 5 வருட கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சனி பகவானும் இருக்கிறதுனால இனி வரக்கூடிய 6 மாதங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ராஜயோகத்திற்குண்டான காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா இத்தனை நாளாக சனி பகவான்
பகவான் உங்களுக்கு நெகட்டிவாக, அதாவது மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் ஒரு 6-7 மாதத்திற்கு முழுவதுமாகவே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக செயல்பட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பிக்கிறதுனால என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக சனி பகவான் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது அத்தனையுமே திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து உங்களுக்கு குரு பயிற்சியானது ஜூனில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2026 முதல் பாதையை விட்டுருங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் ராஜயோகத்தையும் தரக்கூடிய காலகட்டமாக குரு பகவானினுடைய காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலம் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக ஏற்பட போகுது. ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ ஏற்பட போகுது. நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்னு ஆரம்பிக்க போகுது. இதை நீங்கள் கண்கூடாவே வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாகவே தெரியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொட்டாலுமே அது துலங்கும். அந்த விஷயத்தை நீங்கள் ரியலாகவே பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற சம்பளத்திற்கு பிடிக்காத வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி அந்த விஷயங்கள் எல்லாமே முடிய போகுது. எந்த ஒரு இடத்துலையும் திருமண தடையாக இருந்தாலும் சரி, இல்லை கல்வியில் தடையாக இருந்தாலும் சரி, இனி அந்த தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு அந்த ராகு கேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இந்த மாதிரியெல்லாம் யாராவது இருந்தீங்கன்னா அதில் இருக்கிற தடைகள் எல்லாமே நீங்கி ஒரு நல்ல காலகட்டமாக அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசிக்காரர்களுக்கு மறுமணம் செய்யக்கூடிய காலகட்டங்களும் அமைஞ்சிருக்குங்க. எந்த ஒரு குழப்பமே இல்லாமல் தெளிவாக யோசிச்சு ஒரு முடிவெடுத்தீங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்க ரொம்பவே சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய